ஐயோ போச்சே. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் கார்த்திஸ்வரம். இன்னைக்கு எங்க இருக்கேன் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். பொட்டானிக்கல் கார்டன் ஊட்டில தான் இருக்கேன். ஸோ ஊட்டிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேல ஆச்சு. நான் இப்பதான் வர்றேன். இன்னைக்கு வந்து எப்படின்னா நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து பையனோட வந்திருக்கேன். எல்லாத்தையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இன்னைக்கு வந்து கிளைமேட் வேற லெவல் இருக்கு. ஸோ ஊட்டினாலே கிளைமேட் வேற லெவல். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம பிளேஸ் கவர் பண்றது பொட்டானிக்கல் கார்டன் தான். ஆனால் டிக்கெட் 100 ரூபா. ஸோ ஓகே, பரவாயில்ல, ஃபுல் டே எவ்வளோ நேரம் இருந்துக்கலாம்ல. இப்போ வாங்க உள்ள போய் சுத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யார் யார் வந்திருக்கோம் அப்படின்னா, தீபக்கு, அப்புறம் விஷ்ணு, சதீஷு, நாங்கள் 4 பேர் தான் வந்திருக்கோம். ஸோ கூட்டம், வாங்கடா டூர் போகலாம், ஊட்டி போகலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொன்னோம். எவனும் வரலையே. நானுங்க வந்தால் வாங்கடா வரட்டி போங்கன்னு சொல்லி போட்டு நாங்கள் வாட்டி கிளம்பி வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீல்ல, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? பொட்டானிக்கல் கார்டன் நீ வரைக்கும் பார்த்துருக்கியா? உன்னை தான் கேட்டுட்டு இருக்கிறேன். சொல்றா, நீ தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் நிறைய டைம் வந்திருக்கேன். கேக்குறேன், நீ உனக்கு எப்படி இருக்கு சதீஷ்? சூப்பரா இருக்கு. கிளைமேட்லாம் நல்ல ஒரு அளவுக்கு நல்லா இருக்கு. நான் கூட செல்ஃபி எடுத்துட்டு இருக்கேன்னு பார்த்தா என்னையும் படம். தீபக்கும் ஃபர்ஸ்ட் டைம் தான். எப்படி இருக்கு தீபக்கு? குளிர் அடிக்குது. 3 பேர்த்துக்குமே ஃபர்ஸ்ட் டைம் தான். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க. வாங்கடா ஃபர்ஸ்ட் பொட்டானிக்கல் கார்டனை கூட்டிட்டு வர சொல்லி போட்டு கூட்டிட்டு வந்துட்டேன். என்னடா லவ் பேட்ஸ் பார்த்துருப்பீங்க, ஒரு லவ் பூனை, லவ் கேட்ஸ். இங்க ஒண்ணுதான் இருக்கு, இன்னொரு காணா? அங்கிட்டு இருக்கு, அங்கிட்டு காண ஓடிடுச்சா? இந்த பக்கம் ஒளிஞ்சிருக்கு. இது வந்து பெண் பூனை, அதனாலதான் ஒளிஞ்சிருக்குது, மறைஞ்சு பாக்குது. இது ஆண் பூனை, அதனாலதான் பாய பாக்குது. அது வேட்டையாட. ஆமா, இங்க பத்தியா ஊருப்பட்ட வெயிட்ட எடுத்துட்டு போனா ஜிம்மே தேவையில்லையா இருக்கு. ஃபன் லோட் ஸ்டார்டடு. எதையும் தாங்கும் இமயமா? யார் அந்த எதையும் தாங்கும் இமயம்? உட்காந்துருக்கேன். பாக்க எங்க வச்சிருக்குது கட்டை ஏறிக்கிற போகுது. ஐயோ நல்ல வேலை. எடுத்துடலாம். இலங்கைக்கே விட்டுருவாரு. எடுக்கிறேன். தலைய பங்கமா கட்டுறாரு. சேத்துல காலை வச்சு சூப்பரா வந்து சேரானதை மிச்சம். எங்க இருக்கும் தெரியுமா? பொட்டானிக்கல் கார்டன்ல ஹைட் பிளேஸ்ல இருக்கும். தண்ணி பொத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்குது. தண்ணி ஊற்றி குடிங்களா? ஏடா மறைஞ்சாஞ்சு கிடக்கு வழியில, தாண்டி போனோமா உள்ள பூந்து. கீழ்நிலை பூங்கா அப்படின்னா கீழே இருக்கிற பூங்கா. இந்த பாதை வழியா பூந்து தான் போன வழியே. அம்மா 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 எப்படி போறாங்க? ஐயோ, சதீஷ் வளர்த்துக்கு 4 தடவை குமிஞ்சு வரணும் போல் இருக்கு. இவ உருண்டு வந்துகிட்டு இருக்கிறியா விஷ்ணு? கீழே குமிஞ்சு பார்த்து தீபக்கு, மேலதான் தாண்டாத, வலிக்கி விட்டுருடா. பசங்க என்ன கேட்டுருக்காங்க? யாரு? ஆமா, நம்ம 3 சாணா வளர்த்தி பசங்க கேட்க கூடாதுங்கிறத முடிவே. வலி கூட்டுரு, வா கீழே இருக்கு. போட்டோ எடுக்கிறதுக்கு பொசிஷனுக்கு வந்தானா? மேல மரத்துக்கு வந்தது காரணம். ஆடு எல்லாருமே டான்ஸ் சாங் பண்ணிட்டு இருக்காங்க. டான்ஸ் ஸ்கில்ஸ் எல்லா பக்கம் டான்ஸ் ஸ்கில்ஸ் பாருங்க. பொட்டானிக்கல் கார்டன் ஃபுல்லா பார்த்தாச்சு. எப்படி இருக்கு உனக்கு சொல்லு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? தரமா இருக்கும்ண்ணா. தரம்லாம் எப்படி?
இதெல்லாம் பார்க்க வேண்டிய இடங்கள் கண்ணுக்கு இந்த வயசுல பாத்துக்கிட்டா தான் உண்டு. ஆமா, பைசா எனக்கு அப்புறம் பார்க்க முடியும். வயசானா வந்ததே வேஸ்ட்னா. இங்க ஒரு பொட்டி பொட்டியா வீடுகள்ல எப்படி இருக்குது, அட்டைப்பொட்டியில செஞ்சு விட்ட மாதிரி அழகா. இதுதான் மரம் வளர்க்கும் மழை பெருக்கும். தொட்டபெட்டா ரோடே வேற லெவல் பா. தொட்டபெட்டா டோக்கன் என்ட்ரி 50 ரூபா சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஃபாஸ்டாக் இருந்தால் ஃபாஸ்டாக்ல எடுத்துறாங்க, இல்லைன்னா நம்ம கேஷ் கொடுத்துக்கலாம். அடுத்து இன்னும் கீழே தான் போகிறது. டீனா குடிச்சிட்டு போலாம். டீ குடிக்கலாம், அது குடிக்கலாம். வா, கேரட்லாம் விற்கிறாங்க. கேரட் இருக்குடா, சாப்பிட்றது பீஸ் பண்ணி. ஆமாம், இது என்ன காலிஃப்ளவரா? ஏன்னா காலிஃப்ளவர் சாப்பிட்றது. ஏ வேணும் தீபக்கு எல்லாம் வாங்க. பல்லையா சொல்லுறோம். கல்லையே போடுங்க. 50 ரூபா 50. இல்லை உனக்கு இன்னொன்று வேற ஐட்டம் வாங்கிங்கடா. இல்லை, அதான் கல்லையா. இவங்க அங்கே போயிட்டியா? டீ ஆயிடுச்சு, அங்கே வரு சாய் ரெடி ஆயிடுச்சு. டீ ஆமாம், டீ உனக்கு மட்டும்தான், காஃபி விஷ்ணுக்கு. நீங்கள் ஊட்டியில் எங்கேருந்து பார்த்தாலும் அந்த ஃபுல் வியூ தெரியாதுங்க, அந்த மலையோட எல்லா வியூவுமே. ஆனால் தொட்டப்பட்டாலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே கவராக தெரியும். திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை பெய்யும், திடீர்னு பார்த்தீங்கன்னா பனி, அப்புறம் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர வியூ நல்லாயிருக்கும் தொட்டப்பட்டா ஏரியாவில் மட்டும். ஸோ அதனால் வந்து ஊட்டியில் வந்து தொட்டப்பட்டா மட்டும் மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ அங்கே தான் வந்திருக்கேன். குளிர் பா, சிலு 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 அப்படியா ஐஸ் தண்ணி மேலே ஊற்றுன மாதிரி பல்லெல்லாம் வலிக்குது. நடுக்குது அப்படியே. தீபக்கு எப்படி சில்னஸ்? குளிருது, பயங்கர குளிர். மேலே அந்த இதில் ஏறி ஊட்டி டோட்டல். இது வேணுமா? அவனுக்கு பிடிச்சிருக்கு. ஏ ஆடா, இந்த மாதிரி வருமா? அதுதான், இதுதான் இந்த பல்லு. அது தெரியல எனக்கு. பரணி கொண்டு போய் கொடுத்தா பரணி அவங்க அவ்வளோதான் விளையாண்டுக்கிட்டே இருப்பான். அவங்க தான் வாங்கணும். தம்பிக்காக வாங்கியிருக்கிறேன் நான். அண்ணன் எரிஞ்சா கூடலூர் போயிட்டு இருக்கிறோம். போகிற வழியில மழை நல்லாவே பெய்யுது. ஆமாம், மழை கல்லுக்கு தெரியுது. ஆமாம், மழை. எவ்வளவு ஒரு அழகான கிராமம். உன்னை பார்த்தா ஈச்சர் டிரைவர் மாதிரியே இருப்ப, துண்டு வச்சிருக்கு. ஓடுறேன் பாரு, அழகான கிராமம் சொன்ன எங்கேயும் ரோட்டுக்கு. என்ன பண்றது? போட்டோ எடுக்கக்கூடாதா? போட்டோ எடுத்துட்டு டிலைட் பண்ணிடுறதா? போட்டோ எடுத்து டிலைட் பண்ணிடுறதா? எடுத்துட்டேன். எடுக்கல, எடுத்துட்டு வா. மழை நல்லாவே பிடிச்சிக்கிடுச்சு காய்ஸ். என்ன பண்றதுன்னு தெரியல. ஓவர் டர்னிங் பார்ப்போம். யானை பாத்துருவோமா? பார்ப்போம் என்ன பண்றது. இல்ல, இந்த மலையில யானையெல்லாம் போய் ஒதுங்கி ஓரமா நிக்காது, மலைக்கு ஒண்டி. ஏன்னா பார்த்தேன்னா எங்கன்னா போயிருப்போது. விடுங்க, தங்கி 4 நாள் தங்கியாச்சு பாத்துட்டு வந்துருவோம் யானைய. பார்த்தேன் விடுங்க. பாருங்க, அடி போட்டு பா வெளுத்து எடுக்குது மழை. முன்னாடி போய் கும்பிடுறேன் சாமி. ரோடே தெரியல. பாரு, சரியான பனி, ரோடே சுத்தமா தெரியல. மழையும் பேஞ்சுக்கிட்டு இருக்குது, பனி அதை விட. பாருங்க, வண்டியெல்லாம் பார்க்கிங் லைட் போட்டு வந்துக்கிட்டு. நம்ம வண்டி பார்க்கிங் லைட் போட்டு விட்டேன். எடுத்தாப்புல வண்டியே தெரியலப்போ. முதுமலை புலிகள் காப்பகம் என்ட்ரி ஆக போகிறோம். எங்கள் கண்ணுக்கு என்னென்ன தெரிய போகுதில்ல. கண்டிப்பாக யானை மானும் பார்த்துருவோம்.
வேற ஏதாவது அனிமல்ஸ் எல்லாம் கண்ணுக்கு தட்டுப்பட்டுச்சுன்னா அது கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். இப்போ வாங்க உள்ளே போகலாம். வண்டியில் தான் போகணும், உள்ளே இறங்கவே கூடாது. இங்கே எடுத்தா வண்டி அந்த பக்கம் தெப்பக்காடு மசனகுடி வரைக்கும் வண்டி விட்டு இறங்கவே கூடாது கீழே. வாங்க போகலாம். முன்னெல்லாம் மசனகுடி உள்ள என்ட்ரி ஆகிறப்போ செக் போஸ்ட்டும் கிடையாது, அந்த இ பாஸ் எல்லாம் கிடையாது. இப்போ என்னமோ மசனகுடி உள்ள வரப்போ இ பாஸ் போட்டு தான் உள்ள வரணும்னு சொல்றாங்க. ஸோ அது எனக்கு தெரில, இன்னைக்கு நான் புதுசாக வந்தனால எனக்கு தெரில. பட் அதுக்கு பக்கத்துலேயே சென்டர் வச்சிருக்காங்க, இ பாஸ் போடுற மாதிரி ஒரு சென்டர் வச்சிருக்காங்க. ஸோ அதில் அப்ளை பண்ணி நம்ம இ பாஸ் போட்டு தான் உள்ள மசனகுடி ஏரியாக்குள்ளே என்ட்ரி ஆகணும். இப்போ அதை தான் நான் என்ட்ரி வாங்க போகிறேன். வாங்க. இப்படி பார்க்குது, இப்படி பார்க்குறேன். மசனகுடி கல்லட்டி ரோடு. இந்த கடையில் டீ தூளும் வரிக்கியும் சாக்லேட்டும் வாங்கியிருக்கோம். எப்படி இருக்குன்னு தெரியல, சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். ஃபுல்லாக மசனகுடி, ஊட்டி, நீலகிரி ஃபுல்லாக ஒரு ஃபுல் ரவுண்ட் அடிச்சுட்டு கீழே மேட்டுப்பாளையம் வந்துட்டோம். ஸோ மேட்டுப்பாளையத்தில் ரூம் எடுத்து தங்கியாச்சு. ஃபஸ்ட்டு சாப்பிட்டு வந்து இப்படி படுத்தோம். நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து நாளைக்கு நான் சண்டே அன்னைக்கு பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸோ நாளைக்கு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கிளம்பிட வேண்டியதான். விஷ்ணு காணடா, நீ இப்போ விஷ்ணு ஒரே தொல்லையாக கிடக்குதுன்னா துணினால் மாற்றுவோம். பாருங்க மனித குரங்கு உள்ளே, மனித குரங்கு உள்ளே. டீச்சர் நேற்று நைட் சாப்பிட்டோம்ல, அங்கேயே சாப்பிட்டு போயிடுவோம். காலையில் சாப்பாடு ஓகேவா உனக்கு? ஓகே தான். என்னாச்சு சாப்பிட்டு என்ன ஆயிடுவா? அப்போ வேற கடைக்கு மாறிடுவா. சரி, புழு வாட்டர் இருக்குமா? நூடுல்ஸ் சேர்த்து சாப்பிடலாம். கிருஷ்ண ரெடி, நானும் ரெடி. ரெடி ஆகிட்டோம். காலையில் சாப்பிடலான்னு ஹோட்டலுக்கு வந்துட்டோம், சாப்பிடுவோம். நைட் எப்படி சாப்பாடு நல்லா இருந்தது அந்த கடையில்? சொல்கிறதுலே தெரிஞ்சு போயிட்டு சாப்பாடு சாப்பிட்டு அவங்க உடம்பே தெரியலாம் போச்சு. பிளாக் தேண்டர் வந்தாச்சு. அந்த பக்கம் போய் இந்த பக்கம் அப்படி ஓடுகிற தண்ணியில உரசி விட்ட சந்தனத்தை சேருதோ சேரலையோ நாருதோ நாரலையோ. இடி 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 ரிவர்ஸ் இடி 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 இடி. சாதி எல்லாம் இங்க தண்ணிக்குள்ளதான் வந்து குப்பரை விழுவாங்க. நீ வர வர பாதியே விழுகு. ஆனா சதி தாட்டம் பங்கம் பண்றீங்க.
போச்சு